என்றும் அன்புடன் என்றும் அன்புடன் அன்பே சிவம் அன்பே சிவம். ஒட்டுமொத்த உலகத்தையும் செஞ்சவன் அன்புக்குள்ளே இருக்கான். அவன் உங்களுக்குள்ளே இருக்கான். இவ்வளோதான், வேறு வேலை இல்லை. வாழ வந்திருக்க வாழுங்க. ஒருத்தன் வாழ்ந்து காமிக்க பாருங்கள். வாழ்ந்து காமிக்க பாருங்கள். இது பெருசு கிடையாது, இதுதான் பெருசு. அதனால் இந்த இது அலங்கரிக்கும். இதை இறைவன் கொடுத்தது. இந்த இறைவன் கொடுத்த இதை நான் அலங்கரிக்கேன். எனக்கு சாரம் போதும். சின்ன சட்டையை போட்டுட்டு நான் நடமாடிடுவேன். அப்போ அவனை தெரியும் எனக்கு. அவன் அன்புக்குள்ளே இருக்கான். அன்பும் சிவமும் வேற இல்லை. அப்போ அன்பு தான் என்னை உருவாக்குச்சு. இந்த அண்டம் தான் என்னை உருவாக்குச்சு. இந்த பிண்டத்துக்குள்ளே அந்த அண்டம் இருக்குது. இந்த இதை செஞ்சவன்ட்ட திருப்பி கொடுக்கணும். இந்த பிண்டத்திட்ட திருப்பி கொடுத்தானா, இது பேர் பிண்டம். இந்த அண்டத்திட்ட திருப்பி கொடுத்தவன் அது மரணத்தை சந்தித்து வெளியில் வரலாம். அவன் ஒரு எல்லாருக்கும் கழுகாக இருந்தேன். நானும் கழுகாக இருந்தேன். அது பேர் கருடனாக வரேன். இது மனிதன் கொடுத்தப்பட்ட வரம். அவன் வெற்றி அடைகிறது இதில் தான் வெற்றி அடையணும். வேறு நீங்கள் எதுலையாவது போய் வேறு எதுலையா வெற்றி அடைஞ்சின்னா அது பேர் வெற்றி கிடையாது. மனிதனாக பிறந்தோம், வெற்றி அடைகிறது இதுதான் வெற்றி. இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அன்பு எங்கே கிடக்கு, அன்பு எங்கே கிடக்கு, யாராவது தருவாங்க. அப்போ சந்தோஷமாக இருக்கிறது, கொண்டாட்டமாக இருக்க மட்டும்தான் நான் கொண்டாட்டத்தை காமிச்சிட்டே வரேன். எனக்கு ஒன்றுமே இல்லாட்டாலும் நான் கொண்டாடுவேன். எனக்கு அவன் ஒன்றுமே தரல, எனக்கு அது இருந்தாலே போதும், கொண்டாடுவேன். இது காமிக்க இப்படியே நீங்கள் இருக்கலாம். சும்மா தாடியை வச்சுட்டு கொண்டையை வச்சுட்டு அப்படியே எங்கனையோ காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிடணும், முடுக்குள்ளே போய் உட்காந்துக்கணும், அந்த மாலையை போட்டுக்கணும், இதை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. அது சாமி யார்? இது சாமி. நீங்களும் சாமி தான். சாமியாராவது போடாமல் தான் சாமி ஆகிறதுக்கு பாருங்கள். அப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே ஒருத்தன், அவன் அன்பு. அந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு அரமனை. எனக்கு உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே ஒரு அரமனை, அது அன்புக்குள்ளே இருக்குது. அந்த அரமனைக்குள்ளே அன்பு இருக்குது, சிவம் இருக்குது. அந்த சிவத்துக்குள்ளேருந்து நான் வரேன். சிவத்தை தெரிஞ்சுட்டு வா நான். அப்போ அந்த 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 அரமனையில் யார் இருக்கா? ஏன் மகாராசா இருக்கார். ஏன் மகாராசா அதில் இருக்கார். நான் அந்த மகாராசா கூட வரேன். அந்த மகாராசாவை தெரிஞ்சுட்டு வரேன். தெரிஞ்சதுக்கப்புறம் வரேன், சொல்ல வரேன். அதை கேட்குற இடத்துல உங்களுக்கெல்லாம் ஏதாவது புரிஞ்சிடாதா? அப்போ கொண்டாட்டத்தில் தான் இருக்குது. நீங்கள் கொண்டாடுங்க. கஷ்டம், துன்பம், துயரம்னு ஒன்றுமே அவன் படைக்கலை. உங்களை படைத்தான், என்னையை படைத்தான். உள்ளுக்குள்ளே நான் சுவாசிக்கிட்டே இருக்கேன். பூமியில் தான் நிற்கேன். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது இலவசம். இது இலவசம். பணம் தரவே இல்லை. நீங்கள் அந்த இலவசத்தை தேடி எவனாவது தரமாட்டானா, ஏதாவது தந்துடுவானான்னு சொல்லி அந்த பக்கம் பார்க்கல. சத்தியத்தை பார்க்க முடியாது. அவன் உணவு தான் படைத்தான். இரவா எனக்கு உணவு தான்னு கேட்கவே இல்லை. எல்லாருமே பணத்தை தாங்கன்னு தான் கேட்க. பணம் எல்லாம் வந்துடுது, சுவாசம் நின்றுடும், சாப்பிடவே முடியாமல் ஆயிரும், வயசாயிரும், அன்றைக்கி நோய் வந்துடும், பல பிரச்சனைலாம் வந்துடும். அப்போ நீங்கள் தேட வேண்டியது தேடிட்டீங்கன்னா நோய் வராது. ஃபஸ்ட்டு நோய் இல்லை, மனிதனுக்கு நோய் வராது. எந்த மிருகத்துக்காக நோய் வருதா? காலைல ஒரு ஆள் சொல்லுவார், உணவெல்லாம் ஹைப்ரிட்டு பல உரத்தெல்லாம் போட்டு இதாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் பேசுவார். அப்போ உணவில் இல்லை, நீங்கள் எப்படி சாப்பிடுதீங்களோ இருக்குது. நீங்கள் அதை மதித்து சாப்பிட்டா போதும். எந்த பொருளை சாப்பிட்டா, ஒரு மிருகம் நீங்கள் போட்ட ஒரு பூனை நீங்கள் சாப்பிட்ட அந்த ஹைப்ரிட்டை தான் அது சாப்பிடுது. அது கண்ணு தெரியாமல் போகலை, ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு கூப்பிடலை. ஒரு மாடும் நீங்கள் போட்டு தின்னுட்டு போட்ட எச்சி காய்கறிகளை தான் போட்டு மாட்டுக்கு அது நல்ல பாலை தருது. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன போடுதியா? அந்த சட்டியை கூட கழுவாமல் தான் பால், அந்த பால் தருத மாட்டுக்கு சட்டியை, அந்த கழனி தண்ணியை கழுவாத பாத்திரத்தில் மாறி மாறி ஊற்றி கொண்டு தான் அதுக்கு வைக்க. சரியான்னு நீங்களே பார்த்துக்கிட்டு நான் அந்த பக்கம் வரேன். அப்போ அந்த மாட்டுக்கு கண்ணு தெரியாமல் போகலை, அது ஹைப்ரிட்டை தின்னதுனால போகலை. அது டேஸ்ட்டாக சுவைச்சி சாப்பிடும். நீங்கள் சுவைச்சி சாப்பிட்றது இடத்துலையும் இல்லை. சுவைச்சி எந்த பொருளையும் மதித்து சாப்பிட்டா போதும். ஒரு பருக்கு அரிசியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். ஒரு பருக்கு அரிசிக்குள்ளே இறைவன் இருக்கான். அது உங்கள் தலையெழுத்து எழுதும். அதனால் ஒரு பருக்கு அரிசியோ எதையும் வேஸ்ட் பண்ணாதே. அன்னதானம்னு போட்டுட்டு எல்லாமே அதை சொல்லிக் கொடுக்கவே இல்லை. எல்லோரும் தானம், அன்னதானம் கொடுக்கணும், அன்னதானம். நீங்கள் 4 போட்டோன்னா ஒரே சாமியார் கொடுத்துட்டியா? அவன் 4ல் 3 ஒரு 2 சாப்பிடுதான், அரை குறைய அதையும் தின்னுட்டு எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டான். இப்போ கணக்கு யாருக்கு லாபம் நஷ்டம் நீங்களே கண்டுபிடிச்சிக்கிடுங்க. உணவை மதிக்க கற்றுக்கிடுங்க. உணவை மதிங்க. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே அரமனை. ஒரே அரமனைக்குள்ளே அன்புக்குள்ளே சிவம் இருக்குது. அந்த சிவம் அந்த அரமனைக்குள்ளே மகாராசாவாக உட்காந்துருக்கு. அந்த மகாராசா கூட இந்த மகாராஜா ஜாயிண்ட் ஆகிட்டு இப்போ மகாராசாவை காமிக்கி என்றும் அன்புடன் அன்பே. எல்லோரும் நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டம் இருங்க. இதை தவிர இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. மீண்டும் மீண்டும் அதான், மகிழ்ச்சியை விட்டுறாதீங்க. மகிழ்ச்சியை விட்டுட்டேன்னா அன்பு பிடிக்க முடியும். நன்றி, வணக்கம்.